குழந்தைங்க வந்து பீன்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா, அதில வந்து பெருசா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அது கூட நம்ம கேரட் போட்டு அரைச்சு குடுத்தோம் அப்டின்னா, ஒரு 7 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிக்கு. ஏன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்கில வெறும் கேரட்டு, இல்ல பீன்ஸ் அந்த மாரி தனித்தனியா குடுத்துருப்போம். கேரட் தனியா, பீன்ஸ் தனியா குடுக்கும்போது எந்த அலர்ஜியும் இல்லன்னா, 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் மாரி அரைச்சு குடுக்கலாம். கொஞ்சம் அவங்களோட மந்த்துக்கு ஏத்த மாரி அந்த கன்சிஸ்டன்சிய நீங்க இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு 7 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிக்கு தான் இத வந்து அரைக்க போறோம். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். குட்டி குட்டியா கேரட்டையும், பீன்ஸையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டீமர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரைல வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டீமர்ல போட்டு கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ண போறோம். அதிலேயே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணுறதுன்னு சொல்லி. அந்த ஆப்ஷன வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. 7 மந்த் ப்ளஸ் பேபிக்குன்றதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சில பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனா குழந்தைக்கு வந்து பிடிக்கல. உங்க பாப்பா இத சாப்பிடுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.